ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, அப்புறம் தக்காளி, தயிர், லெமன், தேங்காய் பால், சிக்கன், ரைஸ் எடுத்துக்கங்க. நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, சீரகம், இது 3ஐயும் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். முழுசாக போடுறது கிடையாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அதில் பிரியாணி இலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கீறி விட்டு போடுங்க, கட் பண்ணி போடாதீங்க. 2 பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்குங்க. அடுத்தது கொஞ்சமாக இருக்கிற புதினாவை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். புதினாவும் நல்லா குக் ஆன பின்னாடி இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ண பின்னாடி தக்காளி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த சிக்கன்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் தயிரும் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரத்தில் குக் ஆகிடும். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குக் ஆகட்டும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு இடையில நம்ம தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். இதில் தயிரில் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கொஞ்சம் கேபேஜ் இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இருந்துச்சுன்னா கேரட் மிக்ஸ் பண்ணலாம், குக்கும்பர் மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம பிரியாணி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிரியாணி பவுடரை நம்ம சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிக்கனும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு திகட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரிச்சாக நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ நான் ரைஸ் மிக்ஸ் பண்ணிட்டேன். ரைஸ் மிக்ஸ் பண்ண பின்னாடி உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் தேவைப்பட்டால் உப்புலாம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதில் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக நம்ம இப்போ இதை உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணி நம்ம இப்போ வேக விட்டுடலாம். இதுக்கிடையில் வாங்க எதிர்ப்பு சக்திக்கு தேவையான தண்ணி எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்கிறேன். இதில் நான் லெமனு, இஞ்சி, மிளகு, ஒரு வெத்தலை, மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் புதினா, கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பரான யம்மியான டேஸ்டியான பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.